Dear students, welcome to the session. Today topic is transformation W equal 1 by Z. Inversion transformation W equal 1 by Z. இதல previous classல problem involving Z only. Z equal 1 by W னு எடுத்துக்கணுமா? Z equal 1 by W. Z equal 1 by W. W னு இருக்க வேண்டிய இடத்துல U plus IV னு substitution பண்ணனும். substitution பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும். இன்னைக்கு வந்து டைப் 2 ப்ராப்ளம் இன்வால்விங் x and y only. ப்ராப்ளத்துல x வந்ததுன்னா x இருக்க வேண்டிய இடத்துல u by u square plus v square னு y னு இருக்க வேண்டிய இடத்துல minus v by u square plus v square னு substitution பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும். டைப் 1 ல z மட்டும் வரும்போது z னு இருக்க வேண்டிய இடத்துல 1 by w substitute பண்ணனும். w equal to u plus iv. இதை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும். இது previous classல பார்த்திருக்கோம். இதல xy வந்ததுன்னா இந்த values x னுடைய வேல்யூ அடுத்தது y னுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும். சரி, எப்படி இந்த x னுடைய மதிப்பும் y னுடைய மதிப்பும் வந்து கிடைக்குது? w equal 1 by z இது வந்து கொடுத்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை எப்படி எழுதணும்னா z equal 1 by w இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். z equal 1 by w. z னு இருக்க வேண்டிய இடத்துல x plus iy சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும். அடுத்து w னு இருக்க வேண்டிய இடத்துல u plus iv. இப்போ 1 u plus iv ஆல டிவைட் பண்ணனும். அப்ப வந்து கான்ஜுகேட் எடுக்கணும். u minus iv மேலே u minus iv கீழே u minus iv. ஏனா u plus iv னுடைய கான்ஜுகேட் வந்து u minus iv. அந்த டேர்மால மேலே கீழே வந்து u minus iv ஆல வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். இப்போ u minus iv. இப்போ இது வந்து a plus b, இது வந்து a minus b. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்னா a plus b a minus b equal a square minus b square. அப்ப இந்த இடத்துல u square minus iv whole square னு கிடைக்கும். u square I square னுடைய வேல்யூ வந்து -1 மைனஸ் இந்த மைனஸ் வந்து plus b square u square plus b square. இப்போ இந்த ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா வந்து பிரிக்கலாம். உதாரணத்துக்கு 3/7 இருக்குன்னு எடுத்துப்போம். +2/7. இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா 3+2/7. இதுவே 3+2/7 இருக்கும்போது இது ரிவர்ஸ் டைரக்ஷன் இப்படி பிரிச்சு எழுதலாமா? 3/7 + 2/7 அது பிரிச்சு எழுதலாம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த u minus iv by u square plus v square u minus iv by u square plus v square real part தனியா I இல்லாத term தனியா minus plus sign எழுதுவோம். அடுத்தது minus v by u square plus v square. இப்படி தனித்தனியா பிரிக்கணும். இப்போ இந்த ரியல் பார்ட்டை வந்து இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணுறோம். ரியல் பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்? x க்கு ஈக்குவல். இமேஜினரி பார்ட் எதுக்கு ஈக்குவல்? y க்கு வந்து ஈக்குவல். அடுத்தது geometrical interpretation of lines. இப்போ இது தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்தரா இந்த ப்ராப்ளத்தை வந்து ப்ரொசீட் வந்து நீங்க பண்ணலாம். x equal 1 இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். which is a straight line. இது vertical straight line. x equal 1 இதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்தது x is strictly greater than 1 னா எப்படி எழுதணும்? x equal 1 னா கரெக்டா இந்த லைன் வந்து மென்ஷன் பண்ணும். x equal 1 இந்த லைன் x is strictly greater than 1 னா என்ன அர்த்தம்? எதனுடைய வேல்யூலாம் 1 விட அதிகமா இருக்குன்னா அது 1 க்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஏரியா. அப்ப இதை என்ன சொல்றது? வந்து ரைட் ஆஃப் பிளேன். x is strictly greater than 1 ன்னு இருக்கக்கூடிய வேல்யூ the collection of all the values which are greater than 1 எந்த சைடுல வந்து இருக்கும்? ரைட் சைடுல இருக்கு. இது பேர் வந்து ரைட் ஆஃப் பிளேன். இதுவே x is strictly less than 1 னா எந்த இடத்துல வந்து எழுதலாம்?
ஒன்றுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் which are less than 1. அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வந்து லெஃப்ட் ஆஃப் பிளேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜியோஜிப்ரா ஆப்பில் வந்து இதை ட்ரா பண்ணிப்பலாம். எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 கொடுங்க, பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் கிடைக்கும். எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடு ஓப்பன் இருக்கக்கூடிய பிளேன் வந்து கிடைக்கும். y equal 1, இது வந்து horizontal line. Similarly, இப்போ y is strictly greater than 1 னா எது கிடைக்கும்? இதுக்கு பேர் வந்து upper of plane. மேலே வந்து ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து upper of plane, collection of all the values which are greater than 1. எதனா y னுடைய collection of all the values y axisல 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய எந்த சைடு போகும்? இந்த சைடு போகும். இதுக்கு பேர் வந்து upper of plane. y strictly less than 1, இது வந்து lower of plane. Collection of all the y values which are less than 1. y னுடைய மதிப்பு 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து எந்த ஏரியா வரும்? இந்த போர்ஷன் வந்து வரும். அப்போ இது collection of all the values which are less than 1. புரியுதுங்களா? நான் ஒரு உதாரணத்துக்காக 1 வந்து எடுத்துருந்தீங்க. அதே மாதிரி x equal to x greater than 2, x strictly less than 2. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நம்பர் வேணாலும் மாற்றுங்க. நான் சொன்ன அதே டயக்ராம் மட்டும்தான் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ நீங்கள் சர்க்கிள் உங்களுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் x minus 2 whole square plus y minus 3 whole square equal 9. அதோட மீனிங் வந்து என்னப்பா? 2,3 சென்டர் பாயிண்டாக வச்ச 3 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஈக்குவல் டு ரேடியஸ்னு வருதா? வந்து கரெக்டாக ஈக்குவல் டு ரேடியஸ்னு வரும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பவுண்டரி லைன் மட்டும்தான் கிடைக்கும். இது ஓகேவா? x minus 2 whole square plus y minus 3 whole square equal 9 என்றது வெறும் பவுண்டரி லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இதே ஈக்குவேஷன்ல x minus 2 whole square plus y minus 3 whole square strictly greater than 9, அது ரேடியஸ் விட அதிகமாக போகுது. இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம்? x minus 2 whole square plus y minus 3 whole square greater than 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ரேடியஸ் விட அதிகமாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து எந்த சைடு கிடைக்கும்? அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இந்த ரீஜியன் வந்து கிடைக்கும். இந்த ரீஜியன்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணலாம். அப்போ ரேடியஸோட அதிகமாக இருக்குதுன்னா என்னன்னு சொல்லணும்? எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். கரெக்டாக ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா அந்த பவுண்டரி லைன் மட்டும், கரெக்டாக அந்த பவுண்டரி லைன் மட்டும் கிடைக்கும். இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி உள்ளேயும் எதுவும் இருக்காது, வெளியும் எதுவும் இருக்காது. எது கரெக்டாக ஈக்குவல் டு ரேடியஸ்னு இருக்கும்போது. அடுத்தது ரேடியஸ் விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். புரியுதா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் இன்ஃபைனைட் ஸ்டெப். இது வந்து 16 மார்க் ப்ராப்ளமாக வரும்பா. இந்த கேள்வி வந்து 16 மார்க் ப்ராப்ளம். இது ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் இன்ஃபைனைட் ஸ்டெப். இதில் ஒரு போர்ஷன் மட்டும் கேட்குறாங்கன்னா எடுத்துப்போம். உதாரணத்துக்கு இது மட்டும் கேட்குறாங்கன்னா இது வந்து 8 மார்க் ப்ராப்ளமாக வரும். ரெண்டுமே சேர்ந்ததுனால வந்து 16 மார்க் ப்ராப்ளம். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த இன்ஃபைனைட் ஸ்டெப். 1/4 strictly less than y strictly less than 1/2, 0 strictly less than y 1/2 under the transformation w equal to 1/z. இதுக்கு பேர் வந்து என்ன? இன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். w equal to 1/z இன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்னா, பாயிண்ட் நம்பர் 1, இதில் வந்து இசட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கா? கொடுத்துருக்கூடிய கேள்வியில் இசட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கானா? கிடையாது. எது மட்டும்தான் வந்திருக்கு? y டேர்ம் வந்திருக்கு. y வந்துருதுன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போகணும்? எக்ஸ்னுடைய மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும், y-னுடைய மதிப்பை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இந்த டெரிவேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம பிகினிங்கில் சொன்னால் அதே டெரிவேஷன்ஸ் தான். இந்த டெரிவேஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு எக்ஸ்னுடைய வேல்யூ u/u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னும் அண்ட் y-னுடைய வேல்யூ -v/u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ ப்ராப்ளத்தில் y மட்டும் இன்வால்வ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எது மட்டும் போகும்? y-னுடைய மதிப்பு என்னன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும், -v/u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். த்ரூ அவுட் த ப்ராப்ளம் y-னுடைய வேல்யூ வந்து -v/u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு எழுதணும்.
இப்போ ஃபைனல் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் u, v தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் ஸ்டெப் எடுத்துக்கிறோம். 1/4 y 1/2 இதை ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துங்க. 1/4 y இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். 1/4 strictly less than y. 1/4 strictly less than y னுடைய மதிப்பு -v/u² plus v². இப்போ இதை ரெண்டா பிரிச்சு இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணும். இதை எப்படி பிரிக்கலாம்னா 1/4 strictly less than இப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்த ஸ்லைடில் எதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா y strictly less than 1/2 இந்த ரீஜனை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இது ரெண்டும் காமனா இன்டர்செக்ஷன் ஆகக்கூடியது தான் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர். இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஒரு இடத்துல ஆகும், அதான் வந்து உங்களுக்கு ரெக்வயர்ட் ரீஜியன். இப்போ இந்த 1/4 strictly less than y 1/2 இதனுடைய டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா y = 1/4. ரஃபா வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ், y = 1/4. இது வந்து என்ன y = 1/2. இப்போ y னுடைய மதிப்பு 1/4 விட அதிகமாக இருக்கணும்னா எந்த இடத்துல வரும்? y னுடைய மதிப்பு 1/4 விட அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி y னுடைய மதிப்பு 1/2 விட கம்மியாக இருக்குன்னா இந்த இது வந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் ஸ்டெப். இது வந்து இந்த மேப் மூலமா, அதாவது w = 1/z மேப் மூலமா மேப் ஆகும்போது என்ன ரீஜியன் கிடைக்கும், இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இதை ரெண்டா பிரிக்கிறோம். 1/4 strictly less than y ஒரு ரீஜியன், y = 1/2. அப்புறம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பார்ட் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது இது ரெண்டத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். u² plus v² இந்த சைட்லையும் 4 வந்து இந்த சைடு வந்துடும் -4v. அந்த -4v லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதிகமான டேர்ம்ஸ் இருக்கு. u² plus v² plus 4v strictly less than 0. இப்போ இது என்ன ஷேப் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக u² plus v² plus 4vன்றது எந்த ரீஜனை ரெப்ரசன்ட் பண்ணுன்றது தெரியாது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட ஃபார்முக்கு வந்து மாற்றணும். u²க்கு பேர் கிடையாது, ஆனால் இதுக்கு வந்து பேர் இருக்கா, v² plus 4v இதுக்கு வந்து பேர் இருக்கு. ஏன்னா v² ஒன்று இருக்கு, 4v ரெண்டு டைம் வந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபார்முக்கு வந்து மாற்றணும். இப்போ இது பார்க்கறதுக்கு ஏதாவது கம்பேர் பண்ணால் a plus b whole square = a² plus 2ab plus b², a² plus 2ab a plus b whole square minus b². ப்ளீஸ் லிசன். இப்போ நான் எழுதுறது v² plus 4v. இப்போ இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுங்க. a² plus 2ab a² plus 2ab. இப்போ பாதி மட்டும் தான் இருக்கு, இன்னும் b² வந்து கிடையாது. அப்போ எப்படி நான் வந்து b² வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு. b-யை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ 2ab ஈக்குவல் 2ab இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 4v இருக்கு. 4v வந்து இருக்கு. a-னுடைய மதிப்பு இப்போ தான் என்னன்னு சொன்னோம், v-ன்னு சொன்னோமா. அப்போ 2v b ஈக்குவல் 4v. இப்போ நேரம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த v-க்கு வந்து v வந்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு இந்த சைடு டிவைடர் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், 2ன்னு கிடைக்குமா. அப்போ b-னுடைய மதிப்பு வந்து 2. எனக்கு இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. 4² plus 4v இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா v² plus 4v plus b². ஒரு b² சேர்த்து ஒரு b² சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஒரு நம்பரை சேர்க்குறீங்க, அதே நம்பரை சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, வேல்யூ மாறுமா,
மாறது இல்லையா? ஒரு நம்பரை சேர்க்குறீங்க, அதே நம்பரால் சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, அதனால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4v வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். v plus 2 the whole square, v plus 2 the whole square minus 2 square. புரியுதா? இதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரிங் மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரிங் மெத்தட். நான் பண்ண மாதிரி பண்ணி u square plus v square plus 4v plus 4 minus 4. அடுத்தது இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலாம்னா v square plus 4v plus 4 v plus 2 whole square. இந்த minus 4 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 4. அதான் வேற எதுவும் வந்து சேஞ்ச் ஓவர் கிடையாது. இப்போ இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ u பதில் xனும் v பதில் yன்னு எடுத்துங்க. இப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக plus 4 வந்து எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர். இப்போ இதை பார்க்கறதுக்கு எப்படி மாதிரி எது மாதிரி இருக்கு, which is a circle. சென்டர் பாயிண்ட் வந்து என்ன 0, -2 சென்டர் பாயிண்டா வச்சு 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். ரேடியஸ் விட இந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா ஈக்குவல்னா வந்து என்ன ஆகுது அந்த சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஒரு 0, -2 இங்க இருக்கும், 2 ரேடியஸ் ஒரு தோராயமா 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். ரேடியஸ்ல கம்மியா இருக்குன்னா எது கிடைக்கும், இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வந்து கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1/4y இதுக்கான எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு, 0, -2 சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கக்கூடிய 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். அதுவும் என்ன சர்க்கிள், இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வந்து கிடைச்சிருக்கு. which is a interior of a circle whose center is at 0, -2 in the w plane and the radius is 2. அடுத்தது y equal 1/2. y உடைய மதிப்பை சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இது ரெண்டத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2 வந்து இங்கேயும் இது இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகும். -2v u square plus v square. இப்போ இந்த -2v என்ன பண்ணலாம், -2v இந்த சைடு வந்து போகும்போது +2v மாறும். இந்த இடத்துல என்ன எழுதணும், 0ன்னு வந்து எழுதணும். ரெண்டும் ஒன்று தான். இந்த இடம் வந்து 0, u square plus v square plus 2v greater than 0. இதை நீங்கள் இப்போ எழுதுனீங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்கன்னா 0 strictly less than u square plus v square plus 2v. இது ரெண்டும் ஒன்று தான். 0 வந்து strictly less than அதுக்காக தான் அப்படி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக அப்படி மாற்ற, இது ரெண்டும் ஒன்று தான், u square plus v square plus 2v. இப்போ எதுக்கு பேர் இருக்கு, vக்கு மட்டும்தான் பேர் இருக்கு, uக்கு கிடையாது. v square plus 2v. இதை எப்படி வந்து பிரிக்கணும், நீங்கள் எதாவது கம்பேர் பண்ணணும், a square plus 2ab கூட கம்பேர் பண்ணணும். இப்போ ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா v வந்து இருக்கு. அப்போ a equal v. இப்போ b கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கமாக என்ன பண்ணுவோம், 2abன்னு எழுதுவோம். 2abன்னு எழுதிட்டு இந்த வேல்யூ 2v, அதை இந்த சைடு வந்து எழுதிக்கணும் 2v. இப்போ அடுத்தது ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல v. இப்போ b தான் நம்மளுக்கு தெரியாது 2v. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகும், vக்கு v கேன்சல் ஆகும். இப்போ b னுடைய மதிப்பு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், b னுடைய மதிப்பு 1. அப்போ எனக்கு இந்த v ஸ்கொயர் ப்ளஸ் 2v இதை எப்படி எழுதலாம்னா v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் b ஸ்கொயர், ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்புறம் அதே நம்பரால் வந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இதை எப்படி எழுதலாம், v ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், -1 த ஹோல் ஸ்கொயர். அதே a plus b whole square plus a square plus 2ab plus b square, அதை எப்படி மாற்றல, a square plus 2ab minus b square மாற்றுறது.
ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறீங்க, அடுத்தது மைனஸ் 1 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் வந்து u ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1. இப்போ அதே மாதிரி யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், இதை எப்படி கம்பேர் பண்ண, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இப்படி பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், 1 எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் எழுதலாம். ரேடியஸோட அதிகமாக இருக்குது. இப்போ நம்முடைய சென்டர் பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்டாக இருக்குன்னா 0,-1 சென்டர் பாயிண்ட்டு, 0,-1 இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். 0,-1ங்கிறது இந்த இடத்துல இருக்குமா, 0,-1 1 ரேடியஸ் உள்ள சர்க்கிள். இப்போ இது எப்படி இருக்குன்னா ரேடியஸோட அதிகமாக இருக்கு. அப்போ எந்த இடம் இந்த ரீஜன் வந்து கிடைக்கும், எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் தான் இதுக்கான ஆன்சர், எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ போனது பார்த்தது வந்து என்ன, இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், ரெண்டுத்தினோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் which is exterior of the circle centered at 0,-1 in the W plane with the unit radius. Unit radius na radius வந்து 1 ன்னு அர்த்தம், யூனிட் னா 1 ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல யூனிட் ரேடியஸ் னா ரேடியஸ் 1 இருக்கக்கூடிய சர்க்கிள். இப்போ கொடுத்தது என்ன கொடுத்தாங்கன்னா y = 1/2, y = 1/4. இது வந்து ஒரு பேண்ட் வித் மாதிரி இங்கே ஜியோஜிப்ராஃபில் இது நீங்கள் ட்ரா பண்ண முடியும். நான் இப்போ இந்த கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த பேண்ட் வந்து கிடைச்சிரும். இதான் வந்து கொடுத்துருக்கூடிய ரீஜியன். இது w = 1/z மூலமாக மேப் ஆகும்போது எப்படி மாறுது, x² + y/2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சது, அது வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, இது இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் போர்ஷன். இது வந்து x² y + 1 த ஹோல் ஸ்கொயர். அது வந்து எந்த சர்க்கிள், அது வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், சென்டர் பாயிண்ட் 0,-1 0,-1. இது வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், இது இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், இது எக்ஸ்டீரியர், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது இந்த ரீஜியன். இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுங்களா, ஆனுலஸ் ரீஜியன். ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இந்த பேருக்கு வந்து இதான் வந்து ரெக்வயர்ட் டிரான்ஸ்மிஷன், ஆனுலஸ் ரீஜியன். இது பேர் வந்து ஆனுலஸ் ரீஜியன். சரியா? நீங்க இதை மெயின் எக்ஸாம்பிள் இருக்க டயக்ராம் எப்படி வரையுது, நீங்கள் சிம்பிளாக காம்பஸ் வச்சு வரைஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் ஸ்கேலில் கரெக்டாக அந்த யூனிட் 1, -1, -2, -3 இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் சர்க்கிளில் வரைஞ்சிங்கன்னா அழகாக இருக்குது. ஈவன் இதை நீங்கள் கையால் கூட ட்ரா பண்ணலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ரீஜனை மட்டும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டணும். அடுத்தது 0 strictly less than y, strictly less than 1/2. இப்போ இதையும் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். இதையும் ரெண்டு ரீஜன், 0 strictly less than y 1, அடுத்தது y strictly less than 1/2 1. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடியதான் நம்மளுக்கு ரெக்வயர்ட் ரீஜியன். ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகும், அதான் வந்து ரெக்வயர்ட் ரீஜியன். 0 strictly less than y, y உடைய மதிப்பு -v/u² + v². இப்போ இது இந்த சைடு 0 போய் மல்டிஃபிகேஷன் ஆகும்போது 0 ஆகும், 0 - v. இப்போ ரெண்டு சைடு மைனஸால பெருக்கும் போது என்ன ஆகுனா இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டு சைடு மைனஸால பெருக்குங்க, ஏன்னா v தான் நம்மளுக்கு தேவை, -vன்னு இருக்கு இல்லைங்கன்னா. ரெண்டு சைடு மைனஸால பெருக்கும்போது 0 பெரிய நம்பராகவும் v சின்ன நம்பராகவும் மாறும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ -2 -3 இது ரெண்டுத்துல எது வந்து பெரிய நம்பர், எது வந்து சின்ன நம்பர், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். -3 தான் சின்ன நம்பர், எது வந்து பெரிய நம்பரு, -2 வந்து பெரிய நம்பர். இப்போ இதுவே ரெண்டு சைடும் வந்து மைனஸால பெருக்கு, மல்டிப்ளை பை மைனஸ், ரெண்டு சைடு மைனஸால பெருக்கும்போது நாங்கள் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், அப்போ 3 2 வந்து கிடைச்சிடும். இப்போ சிம்பிள் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இப்படி எழுதுனா இது தப்பு கரெக்டா. 3 சின்ன நம்பர்னும் 2 பெரிய நம்பர்னு சொன்னோம்னா தப்பு. எப்படி எழுதணும், 3 > 2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் மைனஸால பெருக்கும் போது இது வந்து அப்படியே இன்வர்ஷன் ஆகும், இது அப்படியே மாறும். புரியுதுங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு இது வந்து crocodile mouthன்னு சொல்லி கொடுப்பாங்க லோயர் கிளாஸ்ல. இது வந்து crocodile mouth. அந்த crocodile mouth என்ன ஆகும், இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன் மாறும். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன்னா இருக்கிறது கிரேட்டர் தன்னா மாறும். இப்போ இங்க 0 சின்ன நம்பரா இருந்தது, மைனஸ்ல பெருக்கும்போது 0 ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் v. அதுதான் ரெண்டும் ஒன்று தான். அது
0 பெருசா இருக்கும், v வந்து சின்னதா இருக்கும். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணா lower half of the plane. v வந்து நீங்க எப்படி கன்சிடர் பண்ணணும், y strictly less than 0, y equal 0ங்கிறது இது x axis. இதனோட ஈக்குவேஷன் என்னன்னா y equal 0, y விட அதாவது 0 விட y உடைய மதிப்பு கம்மியா இருக்கும்னா எந்த இடம் வரும், இந்த இடம் வரும். இதுக்கு பேர் வந்து என்ன, lower half of the plane. அடுத்த ரெண்டாவது y strictly less than 1/2. இப்போ இதை கொண்டாடுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இதை எப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றலாம். போன டைப் கொண்டாடுறதுக்கு முன்னாடி பார்த்தது +1 -1 ஆட் பண்ணணும். இது வந்து v + 1 ஹோல் ஸ்கொயர் வந்து எடுக்கணும். இது எந்த பார்ட் எடுக்கணும் சொல்றது, 1/4 strictly less than y strictly less than 1/2. இதில் 1/4 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். strictly less than y ஃபர்ஸ்ட் கேஸில் கொண்டாடுறதுக்கு முன்னாடி y equal 1/2 வந்து நடத்திட்டேன். அதனால இதை வந்து நான் குயிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. u² + v² + 2b + 2a வந்து எப்படி எழுதலாம், a² + 2ab கூட கம்பேர் பண்ணி a னுடைய மதிப்பு வந்து v, 2ab equal என்ன எழுதணும், 2v ன்னு எழுதணும். 2a னுடைய மதிப்பு v, b 2v equal b னுடைய வேல்யூ வந்து 1 plus b square minus b square. -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 u² + v + 1 the whole square, which is exterior of the circle. இது எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், exterior of the circle in the xy plane. இப்போ ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாத் வந்து எப்படி கண்டுபிடிக்கும், இது y equal 0, இது y equal 1/2. இந்த இன்ஃபைனைட் பேண்ட் w equal 1/z மூலமா மேப் ஆகும்போது இது y strictly less than 0. இது வந்து எதை வந்து ரெப்ரசன்ட், 0, -1 சென்டர் பாயிண்டா வச்சு ரேடியஸ் விட அதிகமா இருக்கு, ரேடியஸ் விட அதிகமா இருக்கிறதுனா இந்த போர்ஷன். அப்போ ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய, ரெண்டு கலர் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடம் வந்து எந்த இடம், இந்த ரீஜன். எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் தான் இதுக்கான ஆன்சர். ரீஜியனை கண்டிப்பா வரையணும், புரியுதா, ரீஜியனை வந்து கண்டிப்பா வரையணும். இது y equal strictly less than 0னா இந்த பிளேனுக்கு கீழே எல்லா போர்ஷனும் வரும். இப்போ அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ரெண்டு இந்த கலர் வந்து வித்தியாசம் வந்து பாருங்க, இது வந்து கிரீன் கலர் வந்து ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகக்கூடிய இந்த ரீஜியன், ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய ரீஜனை தான் நீங்க எடுத்து சொல்லணும். இதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். அடுத்த ப்ராப்ளம், இது வந்து 8 மார்க் ப்ராப்ளம். டிட்டர்மைன் த இமேஜ் ஆஃப் 1 strictly less than x strictly less than 2 under the mapping w equal 1/z. w equal 1/z, z னுடைய மதிப்பு 1/w ன்னு எடுத்துக்கணும். அதே x னுடைய மதிப்பு, y னுடைய மதிப்பு. டேக் 1 வந்து strictly less than x ன்னு எடுத்துக்கிறீங்க. x னுடைய மதிப்பு u/u² + v². இதை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது u² + v² strictly less than u plus u இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் u வந்து எழுதணும். இப்போ இதில் எதுக்கு வந்து பேர் இருக்குன்னா uக்கு வந்து பேர் இருக்கு, ஏன்னா u வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ uல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து டெரிவேஷன் பண்ணியிருக்கிறோன்றத நான் சொல்கிறேன். இப்போ u² minus u plus v² strictly less than 0, uக்கு மட்டும்தான் பேர் இருக்கு. இப்போ நீங்கள் இதை இந்த ஃபார்முலா ஏதாவது கம்பேர் பண்ணால் a² - 2ab இதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும். a + b வராது, a - b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b² சேர்க்கணும். அடுத்தது -b, ஒரு b² சேர்த்து ஒரு b² சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். இதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறது. இப்போ ஏனுடைய மதிப்பை யூன்னு எடுத்துக்கணும். 2ab equal என்ன -2ab equal -u வாட்டர் மேபி எப்படி வேணாலும் எடுத்துப்போம். இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். இப்போ அடுத்தது a இருக்க வேண்டிய இடத்துல u, b னுடைய மதிப்பு அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது.
2 இருக்குங்களா, இந்த u கேன்சல் ஆகும். அப்போ b னுடைய மதிப்பு என்ன வரும்னா 1/2. அப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறீங்கன்னா u ஸ்கொயர் மைனஸ் u, இது எப்படி எழுதணும்னா u ஸ்கொயர் மைனஸ் u ப்ளஸ் b ஸ்கொயர் 1/2 the whole square மைனஸ் b ஸ்கொயர் 1/2 the whole square. இப்போ இதை கம்பைன் பண்ணி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a னுடைய மதிப்பு வந்து u, b னுடைய மதிப்பு வந்து என்ன 1/2 the whole square, 1/2 the whole square. இதுதான் நமக்கு u ஸ்கொயர் மைனஸ் u னுடைய வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மாதிரி சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா u மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் நியூ ப்ளஸ் v ஸ்கொயர், இந்த மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன, இது வந்து வெளியே போயிடும், ப்ளஸ்ஸாக மாறும். அடுத்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக வந்து மாறும். இப்போ ரேடியஸ் விட கம்மியாக இருக்குது, அது வந்து என்ன, இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் பாயிண்ட் வந்து என்ன 1/2, 0 வித் ரேடியஸ் 1/2. 1/2, 0 சென்டர் பாயிண்ட், ரேடியஸ் வந்து 1/2. இது ஃபர்ஸ்ட் போர்ஷன். இப்போ அடுத்தது இதோட இரண்டாவது, டேக் x strictly less than 2. x உடைய மதிப்பை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். இந்த 2வை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை நீங்கள் இதே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா கரெக்டான ஃபார்ம் கிடைக்காது. 2 இந்த இடத்துல u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் இந்த இடத்துல போகணும். நீங்கள் இதுவே எல்லாம் நான் எடுத்து போக மாட்டேன், இப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கன்னா நீங்கள் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். என்ன ப்ராப்ளம் வரும்னா 2u ஸ்கொயர் ப்ளஸ் 2v ஸ்கொயர், இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற முடியாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 2வை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம். u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துகிட்டு போகணும். u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் u/2 அந்த சைட் போகும்போது மைனஸ் u/2. இப்போ எது வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, u தான் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் இதை இப்படி எழுதிக்கணும், u ஸ்கொயர் மைனஸ் u/2 ப்ளஸ் v ஸ்கொயர் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. இப்போ இதை ஸ்கொயராக மாற்றணும். இதை பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி தெரியுதுங்களா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்ம் மாதிரி தெரியுது. அப்போ a-னுடைய மதிப்பு வந்து u, போன ப்ராப்ளம் மாதிரி எழுதிக்கணும். இப்போ நீங்கள் b தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மைனஸ் 2ab, மைனஸ் 2ab இருக்க வேண்டிய இடத்துல எது இருக்குது, மைனஸ் u/2 இருக்குது, அதை எழுதிங்க மைனஸ் u/2. இந்த மைனஸ்க்கு மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். 2a-னுடைய மதிப்பு வந்து u, b u/2. இந்த 2 கீழே டிவைடட்ல இந்த யூக்கு வந்து u வந்து கேன்சல், 2 கீழே டிவைடட்ல வரும்போது b-னுடைய மதிப்பு வந்து 1/4. அப்போ ப்ளஸ் b ஸ்கொயரை சேர்க்கணும், மைனஸ் b ஸ்கொயரை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அதான் இங்கே பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இதை கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம், u a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a வந்து u, b வந்து 1/4 a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இது மாறிடும், மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் plus b square greater than 0. minus 1/4 whole square right answer எடுத்துட்டு போயிடலாம். எப்படிதான் u minus 1/4 whole square plus v square strictly greater than 1/4 whole square. அப்போ which is exterior of the circle, center point வந்து என்ன ஒரு 1/4, இதோட ஆப்போசிட் நம்பர் வந்து எடுத்துக்கணும். மைனஸ் 1/4 இருந்ததுன்னா நீங்கள் எழுதும்போது ப்ளஸ் 1/4, 0 வித் ரேடியஸ் 1/4. இப்போ கொடுத்தது எக்ஸ்னுடைய மதிப்பு ஈக்குவல் 1, எக்ஸ்னுடைய மதிப்பு 2. இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த ரீஜியன் தான். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்னுடைய மதிப்பு 1 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும். அப்போ எந்த ரீஜன் வரும், இந்த ரீஜன் தான் வரும். இந்த இன்ஃபைனைட் ஸ்டெப்பை w=1/z மூலமாக w பிளேன் மேப் ஆகும்போது 1 strictly less than x மூலமாக கிடைச்சது வந்து எது கிடைச்சதுன்னா இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் 1/2, 0 சென்டர் பாயிண்டாக வச்ச இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து என்ன 1/4, 0 சென்டர் பாயிண்டாக வச்சிருப்போம். எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் ரேடியஸோட அதிகமாக இருக்குது, இது வந்து எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இந்த ரெண்டு கலரும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய ஆனுலஸ் ரீஜியன், இதுதான் வந்து நமக்கு தேவையான
டயக்ராம். இது எல்லாமே நீங்கள் கையிலே கூட ட்ரா பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். காம்பஸ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் அது பியூட்டிஃபுல். புரியுது? என்னதான் ரீஜன் வந்து ட்ரா பண்ணி காட்டுறது. Final problem. Find the image of the following region under the transformation W equal to 1 by Z. Half plane x நோடைய மதிப்பு strictly greater than C. அடுத்த half plane y நோடைய மதிப்பு strictly also show the corresponding region graphically. இது மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். x strictly greater than C. வழக்கமா x நோடைய மதிப்பும் y நோடைய மதிப்பு நீங்க இது மாதிரி கண்டுபிடிச்சோம். The region x strictly greater than C. நான் x உடைய மதிப்பு u by u square plus v square by C. அடுத்தது வந்து நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறது, ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போமா. இது மாதிரி எழுதுனீங்கன்னா இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற முடியாது. அதனால C வந்து என்ன பண்ணிடணும், C வந்து இந்த சைட்லையும் u square plus v square இப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ அடுத்தது u by C இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் u by C. இப்போ எது வந்து அதிகமாக இருக்குது, u வந்து அதிகமாக இருக்குது. இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும். இது பார்க்குறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி தெரியுதா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முக்கு வந்து தெரியுதுங்களா. இந்த ஈக்குவேஷன் வந்து a ஸ்கொயர் மைனஸ் இப்போ ஏனுடைய மதிப்பு u. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னா b வந்து தேவை. இப்போ வழக்கமான எழுதுகிற மாதிரி மைனஸ் 2ab ஈக்குவல் மைனஸ் u by c இதை எழுதிக்கிறீங்க. மைனஸ் 2 ஏனுடைய மதிப்பு வந்து u, b வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் u by c. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகும், இந்த யூக்கு u வந்து கேன்சல் அவுட் ஆகும். அப்போ இந்த 2 வந்து என்ன ஆகும், ரிவிஷனில் போகணும். விச் இம்ப்ளைஸ் b னுடைய மதிப்பு 1 டிவைடட் பை 2c. அப்போ இதை எப்படி வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறது நான் இப்போ இங்கே எழுதி காத்துறேன். u ஸ்கொயர் மைனஸ் u by c விச் இஸ் ஈக்குவல் u square minus u by c plus b square என்ன நம்பர் 1 by 2c whole square minus 1 by 2c whole square. இதை நீங்க அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல எப்படி எழுதலாம், a minus b whole square. a உடைய மதிப்பு u, b உடைய மதிப்பு 1 by 2c whole square minus 1 by 2c the whole square. புரியுதா? இதான் வந்து கால்குலேஷன். a square minus 2ab a னுடைய மதிப்பு u, b னுடைய மதிப்பு 1 by 2c plus 1 by 2c square சேர்க்கிறீங்க minus 1 by 2c square. அப்போ எழுதும்போது u minus 1 by 2c square minus 1 by 2 1 divided by 2c whole square. இதான் அதுக்கான term plus b square. அப்போ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ரேடியஸ் எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் பாயிண்ட் வந்து என்ன வரும் 1 by 2c, 0. ரேடியஸ் வந்து 1 by 2c. x strictly greater than c எப்படி மேப் ஆகுது, 1 by 2, c சென்டர் பாயிண்ட் ஆகுது. 1 divided by 2c, 0 அது சென்டர் பாயிண்ட். 1 by 2c ரேடியஸ் இருக்கு, இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது y strictly greater than c, சேம் ப்ரொசீஜர். c வந்து இடம் மாத்திக்கனா u ஸ்கொயர் plus vc minus vc இந்த சைடு வரும்போது plus v by c வந்து மாறும். a ஸ்கொயர் minus 2ab a உடைய மதிப்பு v, 2ab v by c a இருக்கிற இடத்துல v சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்ப b உடைய மதிப்பு என்ன வரும், அதே 1 by 2c. சேம் ப்ரொசீஜர் plus b ஸ்கொயர் சேர்க்கறீங்க minus b ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்றீங்க. இப்போ இது எல்லாமே a plus b the whole square ஃபார்ம். இது a plus b whole square, இது minus 1 by 2c whole square. அந்த minus 1 by 2c whole square இந்த சைடு வந்து எடுத்துட்டு போயிடலாம். அப்போ that represent the exterior of the circle. 0, 1 by 2c சென்டர் பாயிண்ட் ஆச்சு, exterior of the circle இது ரெப்ரசன்ட் பண்ணுது. To practice to find the image of the following under the map w equal 1 by z. இப்போ இதையும் இப்போ அந்த 1 strictly less than x
இதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1/4 y = 1/2 இதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எப்போ அந்த ரெண்டாவது ப்ராப்ளத்தில் நீங்கள் அதை இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். இது ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டு ஆன்சர், ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இதுவும் செகண்ட் கேஸ்க்கு இதுவும். இதில் வந்து ஆனுலஸ் ஆஃப் த சர்க்கிள், இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட ரீஜன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து என்ன ஆனுலஸ் ஆஃப் த சர்க்கிள், இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட ரீஜன் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க, சிம்பிளாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங். இப்போ நீங்கள் இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து என்ன, நீங்கள் நோட்டில் இதை பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.